இரவு 12:13. மழை பெய்து முடிந்திருந்தது. சாலைகள் அனைத்தும் நனைந்திருந்தன. மின்விளக்குகள் கூட சில வினாடிகளுக்கு ஒரு முறை ஃப்ளிக்கர் ஆகிக் கொண்டிருந்தன. சென்னையின் எல்லைப் பகுதியில் இருந்த வீரபாண்டி காலனி. அந்த காலனியில் மக்கள் தவிர்த்து செல்லும் ஒரு வீடு இருந்தது. சுந்தர மாளிகை. 40 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த அந்த வீடு பற்றி ஏராளமான கதைகள் இருந்தன. அந்த வீட்டுக்குள் சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. இரவு 12 மணிக்கு ஜன்னலில் ஒரு பெண் நிற்பாள். கேமராவில் மட்டும் தெரியாத முகங்கள் தெரியும். ஆனால் இந்த கதைகளையெல்லாம் ஃபேக் என்று நினைத்தவன் ஆதி. தமிழில் ஹாரர் வீடியோஸ் அப்லோட் செய்து மிகவும் வேகமாக ஃபேமஸான யூடியூபர். அவனுடைய சேனல் நேம் டார்க் தமிழ். சப்ஸ்கிரைபர்ஸ் 8 லட்சம். ஆதி ஒரே விஷயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தான். பயம் என்பது மனிதர்களின் இமேஜினேஷன். ஆனால் அந்த இரவு அவன் நம்பிக்கை முழுவதும் உடையப் போகிறது என்பதை அவனுக்கே தெரியவில்லை. ஓகே கைஸ், இன்று நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும் இடம் இந்த சுந்தர மாளிகை. ஆதி கேமராவை தனது முகத்திற்கு க்ளோசராக வைத்தான். அவனின் நண்பன் கிஷோர் கேமரா பேக்கை பிடித்தபடி பதட்டமாக நின்றான். மச்சி, இந்த இடம் சரியில்லடா, நாம நாளைக்கு வரலாம். ஆதி சிரித்தான். ப்ரோ, ஹாரர் சேனல் நடத்துறவனுக்கு பயம் இருந்தா எப்படி? லைவ் காமெண்ட்ஸ் வேகமாக ஓடின. ப்ரோ, கேர்ஃபுல், பிஹைண்ட் யூ, இந்த வீடு ரியல் ஹாண்டட் ப்ரோ. ஆதி சிரித்தபடி கேட்டை தள்ளினான். கிரீக். பழைய இரும்பு கேட் மெதுவாக திறந்தது. அந்த சத்தமே முழு இரவையும் எழுப்பியது போல இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு விசித்திரமான குளிர். வெளியில் மழை நின்றிருந்தாலும் உள்ளே மட்டும் இன்னும் ஈரமான வாசனை. சுவர் முழுவதும் பழைய குடும்ப புகைப்படங்கள். ஆனால் ஒவ்வொரு போட்டோவிலும் முகங்கள் மட்டும் கீறப்பட்டிருந்தன. கிஷோர் மெதுவாக சொன்னான், யாரோ வேண்டும்னு ஃபேஸஸ் ஸ்கிராட்ச் பண்ணிருக்காங்க. ஆதி சிரித்தான். கிளாசிக் ஹாரர் செட்டப். அவன் மேல் மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் கேமராவை வைத்தான். அப்போது டங், ஒரு மணி சத்தம். இருவரும் நின்று விட்டார்கள். மீண்டும் டங் டங். மேலிருந்து அந்த சத்தம் வந்தது. லைவ் காமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆனது. ரன் ப்ரோ, யாரோ மேலே இருக்காங்க, டோன்ட் கோ அப்ஸ்டேர்ஸ். ஆதி கேமராவை க்ளோசராக பிடித்தான். கைஸ், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் பழைய வீட்டில் நார்மல். அவன் சென்டென்ஸ் முடிப்பதற்குள் கேமரா ஸ்கிரீனில் மட்டும் மேலே படிக்கட்டின் முடிவில் வெள்ளை ஆடையுடன் யாரோ நின்று கொண்டிருந்தார். ஆனால் நேரில் பார்த்தால் யாரும் இல்லை. கிஷோர் நடுங்கினான். மச்சி, கேமரால ஏதோ தெரியுது. ஆதி ஸ்கிரீனை பார்த்தான். அங்கே எதுவும் இல்லை. கிளிச் இருக்கும். ஆனால் அந்த சில வினாடிகளில் லைவ் வியூவர்ஸ் 20,000 கடந்துவிட்டது. இருவரும் மேல் மாடிக்கு சென்றனர். அங்கே இருந்த கடைசி அறை மட்டும் புதிதாக சுத்தம் செய்யப்பட்டது போல் இருந்தது. அறையின் நடுவில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர். அதன் மேல் ஒரு பேப்பர். அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையை கேட்க தயார் என்றால் மட்டும் ப்ளே செய். கிஷோர் உடனே சொன்னான், தொடாதேடா. ஆதி சிரித்தான். இதுதான் தம்ப்நெயில் மெட்டீரியல். அவன் ப்ளே பட்டனை அழுத்தினான். முதலில் ஷ், பிறகு ஒரு பெண்ணின் அழுகை. அறை முழுவதும் அந்த சத்தம் எதிரொலித்தது. நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை, ஆனால் எங்களை எல்லோரும் துரோகம் செய்தார்கள். ஆதியின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. வாய்ஸ் தொடர்ந்து பேசத் தொடங்கியது. இந்த வீட்டின் உரிமையாளர் தனது சொந்த தம்பியை பணத்திற்காக கொன்றார். அந்த கொலையை மறைக்க இந்த வீட்டை ஹாண்டட் என்று பரப்பினார். கிஷோர் உடனே கேமராவை ஆஃப் செய்ய முயன்றான். ஆனால் கேமரா ஆஃப் ஆகவில்லை. மாறாக அது தானாக ரெக்கார்ட் செய்ய தொடங்கியது. அந்த நேரம் லைவ் வியூவர்ஸ் திடீரென புரைய தொடங்கினர். 20K, 10K, 5K, 1K. பிறகு 1 வாட்சிங். ஆதி குழம்பினான். நெட்வொர்க் போயிருக்கும். அவன் கமெண்ட்ஸ் பார்த்தான். ஒரே ஒரு கமெண்ட் மட்டும், உண்மையை அப்லோட் பண்ணுவியா? யூசர் நேம் ஷேடோ 1947. ஆதி சிரித்தான். யார் நீ? உடனே ரிப்ளை வந்தது, உன் தாத்தா செய்ததை தெரியாதா? ஆதியின் முகம் வெண்மையாக மாறியது. ஏனெனில் 1947 என்பது அவன் தாத்தாவின் பிறந்த ஆண்டு. திடீரென
அறையின் கதவு தானாக மூடப்பட்டது. பேம்! கிஷோர் கத்தினான். மச்சி, கதவு திறக்கல. இருவரும் கதவை இழுத்தனர். திறக்கவில்லை. அப்போது அறையின் மூலையில் இருந்த பழைய டிவி தானாக ஆன் ஆனது. ஸ்கிரீன் முழுவதும் ஸ்டாட்டிக். பிறகு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ. அதில் இளம் வயதிலிருந்த ஆதியின் தாத்தா, அவருடன் இன்னொருவர், இருவரும் சண்டையிடுகிறார்கள். பிறகு ஒரு தள்ளுதல். மாடியிலிருந்து விழும் மனிதன். கிஷோர் நடுங்கினான். இது மர்டர் வீடியோ. ஆதி பேச முடியவில்லை. ஏனெனில் அந்த விழுந்த மனிதனின் முகம் அவன் வீட்டிலிருந்த பழைய போட்டோவில் பார்த்த முகம். டிவி சடன்லி ஆஃப் ஆனது. அதே நேரத்தில் கேமரா தானாக ஜூம் ஆக தொடங்கியது. அறையின் இருண்ட மூலைக்குள் அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். வெள்ளை சேலை, கருப்பு கண்கள், மெதுவான சிரிப்பு. ஆதி பின்னால் நகர்ந்தான். யார் நீங்க? அந்த பெண் மெதுவாக பேசினார். நான் பேய் இல்லை, உண்மை. அந்த வார்த்தை முடிந்தவுடன் அறை முழுவதும் லைட்ஸ் ஆஃப். கிஷோர் அலறினான். ஆதி கேமராவை கீழே போட்டான். ஆனால் ரெக்கார்டிங் மட்டும் நின்றதே இல்லை. அடுத்த நாள் காலை போலீஸ் அந்த வீட்டுக்குள் வந்தனர். கதவு திறந்திருந்தது. ஆதி மயங்கிய நிலையில் கிடந்தான். ஆனால் கிஷோர் காணவில்லை. போலீஸ் கேமராவை எடுத்தனர். அதிலிருந்த லாஸ்ட் ரெக்கார்டிங் முழு இன்டர்நெட்டை அதிர வைத்தது. வீடியோவில் ஆதி அழுது கொண்டே சொல்கிறான், வியூஸ்க்காக ஃபேக் ஸ்டோரிஸ் உருவாக்கினேன். மக்களின் பயத்தை பிசினஸ் ஆக்கினேன். ஆனால் உண்மை கேமரா முன் நின்றுவிட்டது. பிறகு அவன் பின்னால் அந்த வெள்ளை ஆடை அணிந்த பெண் மெதுவாக தோன்றுகிறார். அவரின் முகம் கேமராக்கு மிக அருகில் வருகிறது. பிறகு ஸ்கிரீன் பிளாக். அந்த வீடியோ அப்லோடான சில மணி நேரங்களிலேயே 5 மில்லியன் வியூஸ். ஆனால் அந்த வீடியோவை முழுவதும் பார்த்தவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கமெண்ட் செய்தனர். ஏனெனில் வீடியோவின் கடைசி 3 செகண்டில் ஒரு குரல் தெளிவாக கேட்டது, அடுத்தது நீங்கள்தான். அந்த நாளுக்கு பிறகு டார்க் தமிழ் சேனல் பெர்மனன்ட்லி டிலீட் ஆனது. ஆதி எங்கு சென்றான் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இரவு 12 மணிக்கு அந்த அபேண்டன்ட் வீட்டின் மேல் மாடியில் இன்னும் ஒரு கேமரா லைட் எரிகிறது என்று சொல்கிறார்கள். ரெக்கார்டிங் இன்னும் நிற்கவில்லை. மாரல்: பொய்யால் ஃபேம் கிடைக்கலாம், ஆனால் உண்மை வெளிவரும் நேரம் மிகவும் பயங்கரமானது.